Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்தநாதன். NEET UG 2024 பேப்பர் லீக்ல சால்வர் கேங் பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு சால்வர் கேங் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கிறது இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. இதோட ரிப்போர்ட் கடகடன் பார்க்கலாம். சால்வர் கேங்கோட மெயினான பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் குமார். இவர்கிட்ட இருந்து பீகாரை சேர்ந்த பாட்னாவில் இருக்கக்கூடிய பால்தேவ் குமாருக்கு கொஷின் பேப்பர் லீக் ஆகி அவருக்கு வந்திருக்கு. அவரோட சேர்ந்து பங்கு குமார், ராஜீவ் குமார், முகேஷ் குமார், பரம்ஜித் சிங் இவங்க எல்லாருமே இந்த நீட் பேப்பர் லீக்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த 5 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பால்தேவ் குமார் இருக்கிறார் பாத்தீங்களா, அவரை சிண்டு அப்படின்னு சொல்றாங்க, நிக் நேம் வச்சு சொல்றாங்க. அவர் வந்து மே 5th ஏர்லி மார்னிங் அவருக்கு வந்து சால்வ்டு பிடிஎஃப் நீட் கொஷின் பேப்பர் வந்து மொபைலில் ரிசீவ் ஆயிருக்கு. அந்த மொபைலில் ரிசீவ் ஆன சால்வ்டு பிடிஎஃப் நீட் கொஷின் பேப்பரை அவர் வைஃபை பிரிண்டரை எடுத்து வச்சு நிறைய காப்பீஸ் போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டாரு. இப்போது கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, பே பண்ணி எங்களுக்கு வந்து முன்னாடியே பேப்பர் லீக் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்ட அந்த கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து ஒரு கேபில் வந்து அழைச்சிட்டு போய் ஒரு ட்ராப் ஆஃப் பாயிண்ட் இருக்குது, அங்கேருந்து அவங்கள கூட்டிட்டு போய் அவங்கள போய் ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்டியூட் ஆர் ஒரு பிளேஸில் வந்து விட்டு அந்த பிளேஸில் வந்து அந்த மாணவர்களுக்கு அந்த காப்பீஸ் ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்தார் இல்லையா ஆன்சர்ஸோட, அதை வச்சு அந்த ஆன்சர்ஸை வந்து மனப்பாடம் பண்ண வைப்பாங்க. திருப்பி அந்த கேண்டிடேட்ஸ்லாம் கொண்டு வந்து அந்த ட்ராப் ஆஃப் பாயிண்ட்லேயே விட்டுருவாங்க. ஸோ இது வந்து பீகாரில் நடந்திருக்கு. ஓகே, இப்போது ஜார்க்கண்டில் மே 3ஆம் தேதியே இந்த நீட் பேப்பர் லீக் நடந்ததுக்கு ஜார்க்கண்ட்லேருந்து தான் பீகாருக்கு அந்த மொபைல் மூலியமாக நம்ம அந்த சிண்டுவுக்கு கொஷின் பேப்பர் வந்திருக்கு. அவர் வந்து செவரல் காப்பீஸ் போட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து படிக்க வச்சாரு அப்படிங்கிறது மே 5th மார்னிங் படிக்க வச்சாரு அப்படிங்கிறது தெரியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பால்தேவ் குமாரையும் அவரோட டாக்ஸியையும் அவங்க வந்து சீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவரை. இப்போது பேப்பர் லீக் ஆரிஜின் அப்படிங்கிறது ஜார்க்கண்டில் தான் மே 3ஆம் தேதி அவங்க வந்து அந்த ஜார்க்கண்டில் அந்த கொஷின் பேப்பர் கொரியர் கம்பெனி மூலிமா டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது லீக் ஆகியிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. கொரியர் கம்பெனிக்கிட்ட இதை பற்றி விசாரிக்கும் போது கொரியர் கம்பெனி நாங்கள் பார்சல் அனுப்புகிறோம், பட் டிரைவரை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டிரைவர்கிட்டையும் அவங்க அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு வராங்க. ஓகே, இப்போது ஃபாரன்சிக் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, அதாவது இவங்க அந்த குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போய் அந்த பாட்னாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பால்தேவ் குமார் படிக்க வச்சார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இவங்க படித்து முடித்து அவங்கள ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இவங்க கொஷின் பேப்பர் ஆன்சரை படிக்க வச்சது எல்லாத்தையும் எரிச்சிருக்கிறாங்க. அந்த எரிச்ச மீதி ஹாஃப் பர்ன்ட் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரெக்கவர் பண்ணி அதை வந்து ஃபாரன்சிக்கு அனுப்பி வச்சா அந்த ரிப்போர்ட்டில் சீரியல் கோடை கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த நீட் கொஷின் பேப்பருக்கான சீரியல் கோட். இந்த சீரியல் கோடு எந்த இன்ஸ்டிடியூட்டோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு நம்ம பீகார் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து NTA கிட்ட விசாரிக்கிறாங்க. NTA வந்து அந்த சீரியல் கோடு ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கான கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் ஜார்க்கண்ட்லேருந்து கொஷின் பேப்பர் ஜார்க்கண்டுக்கு போக வேண்டிய கொஷின் பேப்பரை தான் அவங்க ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி எக்ஸ்பர்ட்டை வச்சு ஆன்சர்லாம் சால்வ் பண்ணி எடுத்து அதை வந்து பீகாருக்கு ஃபோன் மூலியமாக பால்தேவ் குமாருக்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்தது. இப்படி தான் நீட் பேப்பர் லீக்கை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இப்போது இது வரைக்கும் 18 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில். இந்த கேஸை இப்போ வந்து எக்கனாமிக் அஃபென்சஸ் யூனிட் EOU பாட்னா வந்து CBI கைவசம் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி தான் இந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. பேப்பர் லீக் இப்படி தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ ப்ரூஃப் ஆயிருக்கு. இப்போ எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்தக்கூடிய நியூஸ் பேப்பரில் வந்த கிளிப்பு. இதில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு பாட்னாவில் 70 எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. அதில் 13 சென்டர்ஸில் தான் இந்த மாதிரி பேப்பர் லீக்கில் இன்வால்வ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த 13 சென்டரில் வந்து லோக்கலைஸ்ட் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் இந்த நீட் பேப்பர் லீக் இன்வால்வ்மெண்ட் இருக்குது. ஸோ அது சம்மந்தமான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டோம். ஆனால் இப்போ வந்து 1 லட்சம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து நமக்கு MBBS சீட்ஸ் இந்தியா முழுக்க டீம்டு யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் காலேஜஸ், எய்ம்ஸ், ஜிப்மர் இதெல்லாம் சேர்த்து 1 லட்சம் MBBS BDS சீட்ஸ் இருக்குன்னா அதுக்கான கவுன்சிலிங் நடத்தும் போது 4500 ஆஃப் 4750 சென்டர்ஸில் இந்தியா முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த லீக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால் பாட்னாவில் கூட அந்த பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னாவில் கூட 70 சென்டரில் 13 சென்டரில் தான் இந்த ப்ராப்ளம், மீதி 57 சென்டரில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்ளம் வந்து லோக்கலைஸ்ட் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கிறதுனால நமக்கு நீட் கவுன்சிலிங் போகலாம், மற்ற குழந்தைகளுக்கு நம்ம வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம், ரீநீட் அப்படிங்கிற ஒன்று தேவையில்லைன்னு
தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் இதுலேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிபிஐ விசாரணை நடத்திக்கிட்டு வராங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஜூலை 6 வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டும் நீட் கேன்சலேஷன் வந்து ரூல் அவுட் பண்ணலை, நீட் கேன்சல் பண்ணப்படாதுன்னுலாம் சொல்லலை. ஜூலை 8 அடுத்த விசாரணை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து லேட்டஸ்ட்டாக நீட் பேப்பர் லீக் எப்படி நடந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், யாரையும் பயமுடுத்தணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. நான் பயமுடுத்துறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு முன்னாடியே நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க இந்தியா டுடே எல்லாருமே இந்த வீடியோ போட்டிருக்காங்க. எனக்கு பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணி அது இங்கிலீஷில் இருந்துச்சு, நான் தமிழில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன், அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.